கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வம் நம்மளோடு இருந்து பெரிய பெரிய காரியங்களை மென்மேலும் செய்வாராக. தைரியமா இருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கார். அல்லேலூயா. சரி, அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். ஏசப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வேதனை கிடையாது, அதில் சுகம், சமாதானம், பயம் கிடையாது. சரி, ஒரு சபை, தேவனை பின்பற்றுகிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், இந்த உலகத்தில் நீ ஐஸ்வர்யவானாக இருக்க வேணுங்கிறது வேதத்தினுடைய சட்டம். அதை பார்த்தீங்கன்னா யோபு 1:10 ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. நீங்களும் பெரிய ஆளாக ஆயிடுவீங்க. ஓகே, பெரிய ஆளாக இருக்கிறவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, அவ்வளோதான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையெடுத்து பாதுகாக்கவில்லையோ. ரெண்டாவது, அவன் கையின் கிரிகளை ஆசீர்வதித்தீர். கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேசத்துல சம்பத்து பெருகிட்டு. இது யாரு சொல்றா? சாத்தான் சொல்றான், பிசாசு சொல்றான். நம்மளை பார்த்து உலகம் சொல்லணும், இந்த ஆளுக்கு தேசத்துல சம்பத்து பெருகிட்டே இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல சம்பத்து பெருகுன்னு சொல்லி சாத்தான் பொறாமைப்படுகிற அளவுக்கு, கொஞ்சம் நல்லா யோசிங்க, பிசாசு பொறாமைப்படுகிற அளவுக்கு தெய்வம் யோபை ஆசீர்வதித்தார். நீங்க மற்றவங்க பொறாமைப்படுற அளவுக்கு உயர்ந்திருக்கீங்களா? முன்னேறி இருக்கீங்களா? ஈசாக்கை பார்த்து என்ன பற்களை கடித்தார்கள், அவன் முன்னேற்றத்தை பார்த்து. இந்த உலகம் ஒன்றும் லேசில் முன்னேற விடாது, ஜாக்கிரதையாரு. மட்டுப்படுத்துவார்கள். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, பரலோகம் பரலோகம் பரலோகம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லாத உலகத்துக்கு எதுக்குப்பா கடவுள் ஒன்றை படைச்சு அனுப்புனாரு? அப்போ ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாதா? அவர் மகா ஞானம் உள்ள தேவன். இந்த உலகத்தில் சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து விட்டு அப்புறம் பரலோகத்துக்கு போவோம். இந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற கூட்டெல்லாம் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஏமாந்துடாத, ஜாக்கிரதையா இரு. நீ ஏமாந்து நாளைக்கு போய் ஒன்றும் இல்லைன்னா இந்த உலகம் ஒன்றுத்துக்கு மதிக்காதுமா தம்பி. ஜாக்கிரதையாக இருந்து ஐஸ்வர்யத்தை தேடுவோம். ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் முகத்தை தான் பார்க்கும், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நான் மனுஷன் பார்க்குற விதமாய் பார்ப்பதில்லை. ரைட், ஓகே. இயேசு சொன்னார், மனுஷனும் முகத்தை பார்க்குறான், தேவனும் இருதயத்தை பார்க்குறார். கடவுளுக்கு தேவை இருதயம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். உலகம் 1000 சொல்லிட்டு போது விடு, இருதயத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கோமா, அது பாக்கியவான்கள். நாம் தேவனை தரிசிப்போம். ஆனால் அந்த உலகம் வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கும், மனுஷன் முகத்தை பார்க்குறான். இந்த உலகம் மனிதனுக்கு முன்னாடி நீ ஆசீர்வாதமாய், செல்வம் செழிப்பாய், கொழுமையாய் இல்லாவிட்டால் உலகம் உனக்கு ஒரு பதவி தராது, உன்னை தூக்கி மேன்மைப்படுத்தாது, உன்னை பக்கத்தில் வைக்காது, உன்னை விரட்டி விட்டுரும். அப்புறம் வெந்ததை தின்னுட்டு விதி வந்த உடனே முடிச்சு போக வேண்டிதான். இருக்கிற காலத்தில் ஜாக்கிரதையாக இருந்த ஆண்டவரை என்னை ஆசீர்வாதத்தால் விட மாட்டேங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு ஜெபம் இருக்க வேணும். அதுக்கு அழகான இந்த கொழுமையை குறித்து சொல்லுகிறேன். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிட்டு பாருங்க. அவர் ஹெல்த், ஒரு ஆரோக்கியம், மனுஷனோட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. ஆரோக்கியம் உண்டாயிட்டான். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளுக்குள் வளர்ந்தான். வெளியே பார்த்தாலே அவன் கொழுமையாக இருக்கிறத வேதம் இதுதான் பைபிள், இதுதான் ஏசப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே பரதாமா நான் அழுதுட்டு அழைக்கிறதுக்கு ஏசப்பா நம்மளை ரசிக்கலை. ஐயா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு கிடைக்காது, எனக்கு வராது, எனக்கு நிற்காது, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அலைகிறதுக்கு இயேசு நம்மளை ரசிக்கல. இயேசு நீ வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து கண்டுக்கு போய் வளர்ந்தால் அது இயேசுவுக்கு பெருமை, அது இயேசுவுக்கு மகிமை. மற்ற ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு அது என்ன செய்து மகிமை உண்டாக்கும். நம்ம பாம்போல சுத்திட்டு இருந்தா இயேசுவின் நாமம் தூசிக்கப்படும். நம்மளால இயேசு நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு மற்ற எல்லா ஜனங்கள் மத்தியில் சாட்சிகளாக இருப்பீர்கள், உப்பாக இருப்பீர்கள், விளக்காக இருப்பீர்கள், வெளிச்சமாக இருப்பீர்கள். நம்மளை கர்த்தர் இந்த பூமிக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அது கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்தில் சம்பத்து பெருகும், நிலம்புலங்கள் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், வெள்ளியும் பொன்னும் பொருள் பெருகும். இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தார், இவருக்கு தேசத்தை கொடுத்தார், கால்மதிக்கிற தேசத்தை கொடுத்தார். நமக்கும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்திகளை வைத்து விட்டு போகிறான். நீதிமானுடைய வீட்டிலே ஆஸ்தி இருக்கு. தேவன் நமக்கு ஆஸ்திகளையும் அந்தஸ்தையும் கர்த்தர் கொடுத்து மென்மேலும் கனப்படுத்துவாராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஜெய கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.